பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். அந்த இருக்கிறது ஆலம்பாறை குப்பத்தில் இருக்கிற சில பீப்புள் மட்டும்தான் இப்போ அங்கே வீடு கட்டி இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு மேஜர் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் இங்கே தான் வந்து முடிகிற இடம். ஸோ அந்த பக்கிங்ஹாம் கேனல் நம்ம சென்னையில் எவ்வளோ அசுத்தப்படுத்தி எவ்வளோ மோசமாக அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இந்த மக்கள் வந்து இன்னும் இந்த மக்கள் பயன்படாத இடமா இருக்கிறதுனால இந்த பக்கிங்ஹாம் கேனல் வந்து இங்கே ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க இப்போ நான் கேனல் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முகத்துவாரத்தில் இருக்கிற கூவாத்தூருக்கு அடுத்து இருக்கிற முகத்துவாரம், அதோட லைட் ஹவுஸ் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து வாங்க பக்கிங்ஹாம் கேனல் காமிக்கிறேன். கால்வாய் பார்த்திங்கன்னா புலிகெட் நம்ம பலவந்தாங்கலோட ஆரம்பித்து ஆந்திரா பார்டரில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி பார்டரில் வந்து முடியுதுங்க. ஸோ இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து தண்ணியை பாருங்கள் எவ்வளோ பலன்னு ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் இருக்க ஃபவுனாஸ் அண்ட் அந்த ஹர்ப்ஸ் அந்த செடிஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கே பறக்கிற பறவையாக இருக்கட்டும், இருக்கிற அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சுற்றுச்சூழலோடு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சென்னையில் வந்து பக்கிங்ஹாம் கேனல் அப்படின்றத நம்ம வாயில் சொல்லிட்டு தான் இருக்கோம், எங்கேன்னு பார்க்குறதுக்கு இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு. அண்ட் 2004 வந்த சுனாமியில் வந்து இந்த ஃபோர்ட் வந்து பயங்கரமாக அடிபட்டுருச்சு. பாதி வந்து சிதலம் அடைஞ்சு போயிடுச்சு தண்ணியில். மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இன்னமும் அந்த பீச்சோட இதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் இருந்ததுனால தான் சுனாமியில் வந்து நம்ம தப்பிக்கப்பட்டோம். நிறைய இடத்துல வந்து தண்ணிகள் வந்து நம்ம ஊருக்குள்ளே வராமல் அந்த கால்வாய் வழியாக வந்து முகத்வாரத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம